السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவு செய்வதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களின் பயனை வல்ல ரஹ்மான் இம்மையிலையும் மறுமையிலையும் ஆக்கியல் பாலிப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சில நாட்களில் நாம் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் பிறையை தேட இருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் அந்த புனித மாதங்களில் ஒன்றான இஸ்லாமியர்கள் அம்மாதத்தில் அடிப்படை 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகெங்கிலும் இருந்து புனித நகரத்தை நோக்கி என்ன செய்வார்கள்? நகர்ந்து செல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அமல் நிறைவேற்றப்படக்கூடிய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த மாதத்தில் அதன் சிறப்பையும் மாண்பையும் குறித்து நபிகளார் சொல்கிற பொழுது, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் அதில் செய்யப்படக்கூடிய அமல் மற்ற ஏனைய அமல்களை விட அல்லாஹ்விற்கு அது மிகவும் விருப்பத்திற்குரியது, அது மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நசிகிறார்கள், சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உடல் ஜிஹாத், அல்லாஹ்வின் தூதரே அது ஜிஹாதை விடவும் சிறந்ததா? அல்லாஹ்வுடைய பாதையில் அறவழியில் ஒருவர் என்ன செய்கிறார்? போராடுகிறார். அதை விடவும் அது சிறந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், அது ஜிஹாதை விடவும் சிறந்ததுதான். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய செல்வத்தையும் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செல்கிறார். ஆனால் சென்றவர் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் திரும்பி கொண்டு வரவில்லை என்றால், அவர் அங்கேயே மரணித்து விட்டால், கொல்லப்பட்டார், அவருடைய பொருளாதாரம் அங்கேயே இழந்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த அமல் இருக்கிற அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு வரதை விட இந்த 10 நாட்கள்ல செய்யறதுன்றது சிறந்ததுதான். ஆனால் இந்த நிலையில் ஒருவர் அல்லாஹ்வினுடைய பாதையில் உயிரையே அர்ப்பணம் செய்து விடுகிறார், செல்வங்களை எல்லாம் இழந்து விடுகிறார், அவரை விட சிறந்ததாகாது, அதுக்கு அடுத்து அப்படிங்கிறாங்க சொல்லலாம். இப்படி ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு, நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு போட்டியிடுவோமோ, நோன்பாளியாக அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் நற்காரியங்களுக்கும் மதிப்பு மிகுந்த ஒரு கூலி இறைவனிடத்தை நமக்கு கிடைக்கிறதோ, அது போன்ற எண்ணற்ற நன்மைகளையும் கூலிகளையும் பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது. ஆனால்
பெருவாரியான முஸ்லிம்களிடத்தில் அதை பற்றியான தெளிவு இருப்பதில்லை. நாம ரமலானை அணுகுவதை போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தை அணுகிறமான இல்லை. பிறை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன, கடைசி அந்த பெருநாளுக்கு உண்டான நாள், அது வரைக்கும் என்ன, ஆடு கொடுக்கிறதா மாடு கொடுக்கிறதா என்ன செய்யறது? சில ஆட்கள் எடுத்துக்கிட்டோம்னா கடைசி அந்த அரபாவுடைய நோன்புக்கு முன்னாடிதான் நெகை வெட்டுறதா வெட்ட வேணாமா, பரமுடி வெட்டணுமா வெட்ட வேணாமான்னு யோசிப்பார். அப்ப அந்த அளவிற்கு மார்க்கத்தை குறித்து உண்டான இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பை குறித்து உண்டான புரிதல் இல்லாத நிலையில் மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ரமலானை நாம் எப்படி சிறப்புப்படுத்துகிறோமோ, அது எப்படி நாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்கு போட்டியிடுகிறோமோ, அது எப்படி மகத்தான கூலியை நமக்கு பெற்றுத் தருகிறதோ, அதுபோன்று ஒரு மகத்துவமான நாட்களாக, அதீதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்க, இந்த 10 நாட்கள் நோன்பு வைக்கணும் என்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கு. ரேரா அரிதாக சில மக்கள் அதை கடைபிடிக்கவும் செய்யறான். அப்படி இஸ்லாம் வழிகாட்டி தரல. நல் அமல்களை அந்த நாட்களில் செய்யணும். தான தர்மம் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், நன்மைகளான காரியங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதோடு சேர்த்து ஒருவர் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நோன்பு வைத்தால் உபரியாக அது தவறும் கிடையாது. நன்மை அதிகமா கிடைக்குமே, ஒருத்தர் விரும்பி ஒரு நோன்பு வைக்கிறார், 2 நோன்பு வைக்கிறார், அது தவறு கிடையாது. ஆனா அந்த 10 நாட்கள் நோன்பு வைக்கணும் என்பதை போன்ற எந்த வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் நமக்கு என்ன செய்யல, கற்றுத்தரல. இன்னும் சொல்றதா இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்ற பொழுது, அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் மாராயித்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன், அல்லாஹ்வின் தூதரை நோன்பாளியாக நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறான். அந்த 10 நாட்கள் தொடர்ச்சியா வைக்கணும். சில கல்ஃப்ல போயிட்டு வந்த ஆட்கள் அங்க வைக்கக்கூடிய அந்த நடைமுறையை பார்த்து என்ன செய்வாங்க, பாடப்படுவாங்க. அப்படின்னா இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லி தரல. ரசூலுல்லாஹ் அதுல வைக்கிறங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஆனால் நபிகளார் எந்த அமல்களையும் செய்து கொள்ளலாம், அந்த அமல்களுக்கு உண்டான சிறப்பு மகத்துவமானது என்று சொல்லி இருப்பதினாலும், அரபாவுடைய நோன்பை குறித்து நமக்கு விளக்கி சொல்லி அவருடைய நன்மையை சொல்லி இருப்பதினாலும், யார் அரபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறாரோ மன் சாம யௌம அரஃபா, அவருடைய ஒரு ஆண்டினுடைய முந்தைய ஒரு ஆண்டினுடைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். அந்த அடிப்படையில் நாம அந்த அரபாவுடைய நோன்பு அந்த நாட்கள்ல வைக்கலாம். மற்ற நன்மைகளான காரியங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளை இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும், எடுக்கணும். இது ஒரு விஷயம். இரண்டாவது என்ன, ஹாஜிகளாக ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்கள் சென்றுவாங்க. அதல்லாமல் மற்ற மக்கள் அந்த நாட்களில் செய்ய வேண்டிய அமல் அப்படின்னா என்ன, எல்லாரும் என்ன செய்வோம், குர்பானி கொடுப்போம். எதற்காக கொடுக்கிறோம்? குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம கொடுக்கிறோம். அதை ஒரு அமலாக செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு வணக்கமாக செய்கிறோம். தனியாக ஆடை கொடுப்பவர்கள் கொடுப்பார்கள், இல்ல மாட்டை வாங்கி கொடுக்கிறவங்க கொடுப்பாங்க, அல்லது கூட்டு சேர்ந்து ஒரு மாட்டை என்ன செய்வாங்க, குர்பானி கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையில இஸ்லாம் அனுமதித்த முறைகள்ல அந்த அமலை செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதன் மூலமாக என்ன படிப்பனையை நாம் பெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, அது என்ன மாதிரியான உள மாற்றத்தை, ஈமானிய வலிமையை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, அதை விளங்கி நாம் செய்கிறோமா என்றால் அங்குதான் கேள்விக்குறி இருக்கு. என்ன, ரமலானின் நோன்பை குறித்து சொல்கிறார்களே, பசிச்சிருக்கணும், தாகிச்சிருக்கணும், இச்சைகளை எல்லாம் தேவைகளை எல்லாம் தவிர்த்து ஓரமாக ஒதுக்கி வைத்திருக்கணும். மன்னன் யதஅ கௌல ஸூர வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் அந்த ரமலானின் மாதத்தில் தீய பேச்சுக்களை, தீய செயல்களை விடவில்லையோ, அவர் பசித்தும் தாகித்தும் இருப்பதினால் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அதே மாதிரி அல்லாஹ் குர்பானிக்கு சொல்றோம். நீங்க அறுக்கிற கரியோ ரத்தம் அல்லாஹ் அடைய போதா? அது அல்லாஹ்விடத்துல போக போதா? அவனுக்கு அதுல தேவை இருக்குதா? அவனுக்கு அதுல அவசியம் இருக்குதா? எத்தனை என்கிற எண்ணிக்கையில் அதுல கணக்கு இருக்குதா? அது எவ்வளவு பெருசா கொடுக்கணும்ன்ற விஷயம் இருக்குதா? அது அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனத்தை வழங்க போறதில்லை. அதன் மூலமாக பசித்திருக்கக்கூடியவர்கள் பசியாறுவார்கள். அன்றைய தினம் சிறப்பான உணவை உண்ண முடியாதவர்கள் சிறப்பான உணவை உண்பார்கள். கொடுக்கக்கூடியவருக்கு அதனால என்ன? சில நாட்கள் வீடுகள்ல தகட்ட கறியை சமைச்சு சாப்பிட்டு அதுவா அந்த நாடினுடைய நோக்கம், அதுவா குர்பானியினுடைய அடிப்படை நோக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது. உலாக்கின் எனாலும் தக்வா, அல்லாஹ் சொல்கிறார், கறி அல்லாஹ் அடைய போறது கிடையாது, ரத்த அல்லாஹ் அடைய போறது கிடையாது. என்ன? உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடைகிறது. அதைத்தான் அல்லாஹ் கவனிக்கிறான், அதைத்தான் உங்களுடைய ரப்பு பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. எதன் வெளிப்பாடாக? யாருடைய வாழ்க்கையினுடைய, யாருடைய தியாகத்தினுடைய ஒரு சின்ன உணர்த்துதலாக இஸ்லாம் அதை கடமையாக்கி இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவூட்டுவதற்குண்டான ஒரு நினைவு கூறுதல் தான் அது. அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ரொம்ப கால கஷ்டப்பட்டு தவம் இருந்து அந்த மாதிரி பல மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து மன்றாடி வயோதிக காலத்திலே கிடைத்த ஒரு குழந்தை. குழந்தை வயிற்றில் பிறந்த குழந்தைய உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் என்கின்ற பச்சிலம் குழந்தையையும் அல்லாஹ் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடத்தில் விட்டு வர சொல்கிறான். இன்னைக்கு நாம குழந்தை பிறந்தா வெளிநாடுகளை சம்பாதிக்க போறோம், அதுவே எவ்வளவு கடுமையான மன வலியை ஏற்படுத்துது. அதாவது குழந்தை வயிற்றுல இருக்கும் போது கிளம்பி போறோம், பிறக்கும் பொழுது கணவர் கூட இல்ல, மனைவியோட நாம இல்லையே என்கிற வருத்தமும், அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு பருவத்தின் போதும் இன்னைக்காவது நம்ம அதை ஏதாவது போன்ல வீடியோக்கள் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதுக்கும் மேல மனதை அது வருத்துகிறது என்று சொன்னால் உடனே டிக்கெட்டை போட்டு கிளம்பி வந்து 10 நாளோ 1 மாசமோ 2 மாசமோ இருந்துட்டு போயிடுறாங்க. அப்படி தவம் இருந்து பெற்ற அந்த இறைவனினுடைய அந்த அன்பளிப்பை அவனே கொடுத்து விட்டு அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? யாருமே வாழ தகுதியற்ற மனிதர்கள் வாழ்வதற்குண்டான எந்த சூழ்நிலையும் அல்லாத ஒரு கட்டாந்தரையில விட்டுட்டு போக சொல்றோம். ஒண்ணுமே இல்லைங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, விட்டுட்டு திரும்பி போயிட்டே இருக்கிறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னாடி விரட்டி போறாங்க. என்ன விட்டுட்டு போறீங்களே? அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்கிறாங்க. ஆமா, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்துக்கிறோம். ஆனா அவங்க என்ன செஞ்சுறாங்க? அவங்களுடைய மன உறுதியை பார்க்கணும். ஒரு மனைவியாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த பச்சிலம் உடம்பு பெண்ணாக கையில பச்சிலம் குழந்தையோட கொஞ்சோடு பேர் சம்பளம், ஒரு சின்ன தோல் பையில கொஞ்சம் தண்ணி, திரும்பி போயிட்டு வர தூரமா, கடைக்கு போயிட்டு வர தூரமா, கூட துணைக்கு ஆள் இருக்கிறாங்களா, விட்டுட்டு போறாங்க. போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க சென்று பிரார்த்திக்கிறாங்க. இங்க அந்த குழந்தைய வச்சுட்டு இங்க படாத பாடுபடுறாங்க. கொஞ்சம் நம்முடைய கற்பனையில சிந்திச்சு பாருங்க. அப்படி ஒரு நிலை நமக்கு வந்தா என்ன நிலை இருக்கும்? நமக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருந்துமே நம்முடைய கணவரை நம்ம கூப்பிடுறோம், வரல, ஒரு முக்கியமான நேரம், முக்கியமான வேலை, குழந்தைக்கு எவ்வளவு உடம்பு முடியல, எவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வரும். அதன் உதவிக்கு யாருமே இல்லை. அது எத்தகைய மன அழுத்தத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதை விட்டுட்டு வந்து நமக்கு வந்து அது எவ்வளவு ஒரு வலியை ஏற்படுத்தும். பிள்ளைக்கு உடம்பு முடியல, காய்ச்ச, அல்லது பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா
அது எந்த அளவிற்கு உண்டான அழுத்தத்தை தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்காதா? என்ன எந்த விதமான சோர்ஸுமே இருக்காத, தண்ணி இல்லையே, ஒரு மரஞ்செடி கூட கிடையாது, பறித்து உண்பதற்கு உண்டான எந்த பழங்கனங்க கிடையாது, அக்கம் பக்கத்தில் உதவி கேட்கிறதுக்கு எந்த விதமான கூடாரங்களோ வாழக்கூடிய துணை மக்களோ இல்லையே. அப்ப யார் மீது உண்டான நம்பிக்கையில விட்டு செல்கிறார்கள்? அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை. அவன் விட்டு விட்டு வர சொல்லி இருக்கிறான், இது அவனின் கட்டளை, அவன் பார்த்துக் கொள்வான் என்கிற மன உறுதி அவங்களுக்கு இருந்துச்சு. அதே குழந்தை வளர்ந்து வருகிறது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் ஒரு சிறுவராக, ஒரு இளம் பருவத்தை நெருங்கக்கூடியவராக, அந்த சிறுவர் பருவத்திலே இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறுவர் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஒரு கனவை காட்டுறான், குழந்தைய தன்னுடைய பிள்ளைய இஸ்மாயில அறுக்கிற மாதிரி. தான் பிள்ளைகிட்ட வர்றான், இஸ்மாயில் வர்றான், இஸ்மாயிலே இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனைவியினுடைய உறுதி அப்படி, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதி அப்படி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்க பர்மிஷன் கேட்கிறான், அல்லாஹ் எனக்கு ஒரு கனவை காட்டியிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாங்க அதை நீங்க செய்யுங்க, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்க பார்ப்பீங்க. எப்படிப்பட்ட வார்த்தை! அதை கேட்க தோணுமா? அதற்குண்டான விளக்கத்தை அல்லாஹ் இடத்துல செய்ய, அல்லாஹ் வேற ஏதாவது கட்டளையிடுவானா என்று ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை எதிர்பார்த்தார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த இப்ராஹிமிற்கு அஸ்லீம் என்று சொன்னார், இப்ராஹிமே கட்டுப்படு என்று கட்டளையிட்டார். قال اسلمت لرب العالمين, இறைவா உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி கட்டுப்பட்டதின் விளைவாகத்தான் தனது மகனாரை அறுக்க துணிகிறார்கள். அல்லாஹ் அதெல்லாம் வேண்டாம், இந்த இரத்தமும் இந்த சதையும் இந்த ஆட்டினுடைய மாமிசமும் மாட்டினுடைய மாமிசமும் ஒட்டகத்தினுடைய மாமிசமுமே தனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இரட்சகன், அனைத்திலிருந்தும் தேவைகளற்றவன், தூய்மையானவன், உயர்ந்தவன், ஒரு மனுஷனை ஒரு உயிரை அறுத்த அதன் மூலமாக சந்தோஷம் அடைவானா? அதை அல்லாஹ் ஒரு வணக்கமாக வச்சிருப்பானா? அதற்கு மாற்றாகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பிராட்டை வழங்குகிறான். அப்ப அது அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி இருக்கும். கட்டுப்படுதல் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை சம்பவத்தில் இருந்து, இந்த நிகழ்விலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய ஒரு விளைவுதான், அதனுடைய ஒரு கிருகை தான், அதிலிருந்து வருகி வந்த ஒரு கடமை தான் இந்த குர்பானி. அப்ப நம்முடைய உள்ளத்தில் நாம குர்பானை கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் அது என்ன மாதிரியான மாற்றத்தை, எந்த மாதிரியான இறையச்சத்தை நம்மிடத்திலே மேம்படுத்தி வைத்திருக்க வேண்டும்? பொறுமைக்காகவோ, போன வருஷம் 1 கொடுத்துட்டேன் இந்த வருஷம் 2 கொடுக்கணும், போன வருஷம் 3 கொடுத்துட்டேன் இந்த வருஷம் 2 கொடுக்க முடியாது என்பதற்காகவோ, யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேணாம், அவனுக்கு தான் கொடுக்க மாட்டேன் இவனுக்கு தான் கொடுப்பேன் என்று அதை வைத்து யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாது என்று நினைப்பதற்கோ, அல்லது இந்த பிராணிகளை வைத்து பெருமை கொண்டாடுவதற்கோ, அல்லது அதற்காக செலவிடக்கூடிய தொகைகளை வைத்து பெருமை பேசுவதற்கோ, அல்லது எந்த விதமான வணக்கத்தினுடைய வெளிப்பாடுகளும் இன்றி எப்படி பிற சமயத்தவர்கள் அதை ஒரு ஒரு சம்பிரதாய நிகழ்வாக செய்வார்களோ, வழக்க நிகழ்வா வருஷத்துக்கு ஒரு அப்படி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயமா பலியிடுதலா எப்படி நடத்திட்டு போவாங்க, அந்த மாதிரி வருஷம் ஆனா 2 4 ஓட்டமா ஆடோ மாடோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போவோம்பா என்கிற நிலையில் நாம் செய்தால் நாம் ஒன்றை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆக்கி சாப்பிட்டோம், பின்னாடி அதை மலமாக்கிட்டோம், அதை கொடுத்து முடிச்சிட்டோம், காலி ஆக்கிட்டோம். இதை தவிர அதனால் எந்த விதமான நன்மைகளையும் இறைவனிடத்தில் நம்மால் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டேன்
என்கின்ற வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இல்லாமல், தொழுகை நம்மிடத்தில் இல்லாமல், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்மிடத்திலே இல்லாமல், குடும்ப நிகழ்வுகளாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும், தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், வெளிப்படையான விஷயங்களாக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இல்லை, பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இல்லை, மார்க்க கடமைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை நம்மிடத்திலே இல்லை, இறையச்சம் இல்லை என்றால் இந்த மாதத்தினுடைய நன்மைகளையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த குர்பானியை கொடுப்பதினால் எந்த விதமான பிரயோஜனத்தையும் நம்மால் அடைந்து விட முடியாது. எப்படி மற்ற நாட்கள்ல கறி வாங்கி சமைச்சு சாப்பிடுறோமோ, தேவைப்பட்டா 1 கிலோ 2 கிலோ வாங்குவோம். இப்ப என்ன செய்யறோம்? மொத்தமா ஒரு ஆட்டை இருக்கிறோம், இல்ல மாட்டை இருக்கிறோம், அவ்வளவுதான வித்தியாசமே தவிர நன்மை கிடைக்காது. எந்த கூலிகளையும் சம்பாதிக்க முடியாது. அது வெறுமனே அந்த 10வது நாள் பெருநாள் தினத்திலே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக அல்ல. இதுல கொடுமை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்துல அத காரணமா வச்சு மது அருந்தக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நல்லா சுக்கா வீட்டுல ரெடி பண்ணி வைமா என்று அதை காரணமா வச்சு மது அருந்துற ஆட்கள் எவ்வளவு பெரிய கொடுமையாக, எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்குது பாருங்க. அப்ப இது போன்ற நிலையில் இல்லாமல் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் அதை கொடுக்கிறோமோ அந்த நோக்கத்தை சீராக்கி கொண்டு, இறையச்சம் ஒன்று மட்டும்தான் அதன் அடிப்படையான நோக்கம் என்பதை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு, அதற்கு முதலாவதாக நாம் இறை கட்டளைகளுக்கும் இறைவனுடைய வழிமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து நிற்கணும். அதுக்காண்டி யாரையும் கொண்டு போய் நம்ம எந்த பிள்ளைகளையும் கொண்டு போய் அறுக்க போறதில்லை, மனைவி மக்களை கொண்டு போய் எங்கிட்டோ பொட்டக்காரனை விட்டுட்டு போகிறது இல்லை. அந்த மாதிரி கட்டளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சோதிச்சா அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நிலையை கொடுத்தா வழங்கினான். நாம இந்த நிலையில் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகள் என்ன, அருள்படைகள் என்ன, அது எல்லாம் சோதனைக்குள்ளானது. இதே இந்த நாளில், இதே இந்த நேரங்களில், நாம் அந்த குர்பானியை சந்திக்கக்கூடிய அந்த நாட்களில், நாம் வாரம் முழுவதும் கறிகளை சமைத்து உண்ணக்கூடிய அந்த நாளில், பலஸ்தீனத்துல இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுல, இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்துல அங்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தையினுடைய உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஐநா அலறான், WHO அலறுது. எந்த விதமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் இல்லை. பால் கொடுக்கக்கூடிய தாயார்களுக்கு கூட அங்கு முறையான உணவு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் இன்றைக்கு நாம எந்த மாதிரியான ஒரு ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரமிப்பானாக பிரார்த்தித்து இந்த முதல் உரையை நிறைவு செய்து வாசகம் இஸ்லாம்